ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியா யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரியா யோகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் மிக சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய வளர்ச்சி ஒரு எட்ட முடியாத ஒரு இமயமலை வளர்ச்சி மாதிரி. சரிங்களா? மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பார்த்து அவர் போயிட்டு இருக்கிறாரு. இது எப்படி அவரால் மட்டும் சாத்தியமாகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எல்லா வீடியோஸையும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த யோக கலையை சரிங்களா, இதை கற்றுக்கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? உங்கள் உடம்புல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஏற்படும். இந்த யோகத்தை பழகிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம ரஜினிகாந்த் சார். சரிங்களா? நம்ம எவ்வளவோ பார்த்துருப்போம், எவ்வளவோ ஆக்டர்ஸ், நடிகர்ஸு இல்லை வேற எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் புரியும். நம்ம ஏதாவது சொன்னோம்னா, இல்லைன்னா கதை மாதிரி ஆகிடும். அதற்காகத்தான் நம்ம தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி நம்ம அப்போ பேசிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப காலங்களாக இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரே பல பேட்டியில் சொல்லியிருப்பார். நான் யோகா பண்ணுறேன், கிரியா யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரே பேசியிருக்கிறாங்க. அதே போல் அவர் அந்த கிரியா யோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பழக அதனால தான் அவருக்கு அவருடைய என்ன நினைச்சாலும் சரி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு படங்கள் அவர் செலக்ட் பண்ணி, என்ன ஒரு ஒர்க்கு அவர் செலக்ட் பண்ணி அவர் செஞ்சாலும் வெற்றி அடைய காரணம். அப்போனா அவர் ஏங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், அப்புறம் அதை நிப்பாட்டிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். அது அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம முன்னால் சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு சில வேலைகளுக்காக நம்ம இங்கே படைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு தான் நம்ம செஞ்சோம்னா சரியாகும். அந்த மாதிரி அவர் அதை செய்யலான்னு யோசிச்சிருக்காரு. அதற்கு அப்புறமா தான் அவர் ஆழ்ந்து யோசிக்கும் போது அவருக்கு தோணிருக்கலாம், நமக்கு அது சரியில்லை, அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த தியானம் செய்கிறாரு. பார்த்தீங்களா? கிரியா யோகம் பண்ண அவருக்கு அந்த கரெக்டான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். அதில் கிடைச்சிருக்கு. அதனால் அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு மீண்டும் சினிமாவில் முழுமையாக இறங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உலகம் முழுவதும் உச்சம் தொட முடியாத நிலைக்கு மேலே போயிருக்கிறார். அதே போல் அவருடைய எந்த அளவுக்கு அவர் சொல்லுவார், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருக்கும். அதே போல் அவரும் நிறைய குருக்களை பார்த்துருப்பார். முருகர் சொல்லியிருப்பார், சிவன் சொல்லியிருப்பார். எல்லாமே ஒரு குருக்கள் தான் அவருக்கு, நம்ம எல்லாருக்குமே. சரிங்களா? ராகவேந்திரா, பாபாஜி, இப்படி ஒவ்வொருத்தராக தேடி தேடி போயிருக்கார். டைரெக்டாக ஃபஸ்ட்டு நேரடியாக போனே பாபாஜி போய் அவர் டைரெக்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக மேலே ஏறி ஏறி போய் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய இந்த கலையை அவருக்கு பழக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அவர் உடம்புல ஒரு எனர்ஜி, அவர் சொல்கிறதுல ஒரு எனர்ஜி, ஒரு பவர் கிடைக்கும். அதே போல் அந்த பவர் அவருக்கு கிடைக்குது. இந்த பயிற்சி அவர் தினம் தினம் டெய்லி அவர் செய்ய அவருடைய உடம்புல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைப், ஒரு பவர், ஒரு எனர்ஜின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மேக்னெட் பவர் மாதிரி அவர் உடம்புல உற்பத்தி ஆகுது. அதனால்
அவர் யார் பேசினாலும் சரி அவங்கள பற்றி ரொம்ப இதாக தான் பேசுவார். அவர் சாருக்கிட்ட போனோம்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ அவர் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டார். அதை மாதிரி நீங்கள் எந்த பழக்கங்களும் வச்சுக்காதீங்க, சரிங்களா? எந்த பழக்கங்களும் வச்சுக்காதீங்க. கெட்ட பழக்கங்கள், கெட்ட சாகவாசங்களை குறைச்சிங்க. இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. இது எப்படிங்க ஒரே நாளில் சாத்தியமாகுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. படிப்படியாக தான் நம்ம அந்த பயிற்சி வந்து பழக முடியும், செய்ய முடியும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்ய முடியும். ஒரு நாளில் செஞ்சிடலாமா, ஒரு மாதத்தில் செஞ்சிடலாமா அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை. உண்மையான இது என்னன்னா, நீங்கள் பழக பழக தான் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி மெதுவாக தினசரி பயிற்சி, தினசரி ப்ராக்டிஸ், இதை நீங்கள் பண்ணும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த ஒரு தெளிவு பிறக்கும். இது செய்யும்போது வந்து மனசு அலைபாயும், புரியுதுங்களா? அதாவது நம்ம ஒரு சிந்தனையில் இருப்போம், செய்யணும்னு நினச்சி உட்காருவோம், ஆனால் வேற ஒரு சிந்தனை, வேலைக்கு போகணுமே, சாப்பிடணுமே, ஆஃபீஸில் அந்த ஒர்க் இருக்குது, அதை முடிக்கணுமே, இவர் வந்தால் திட்டுவார், இவர் கடன் கொடுக்கணுமே, இங்கே பணத்தை வாங்கணுமே, கடையில் இந்த வியாபாரம் போச்சா போகலையா, இப்படிங்கிற சிந்தனைகள் வந்து நிறையா நம்ம மனசுக்குள்ள ஓடும். இது போக இன்னும் நிறைய வேற எல்லாம் போய்கிட்டு இருக்கும். நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி, ட்ரெயினில் போகிற எல்லாமே நம்ம சுற்றி நம்ம கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் மீறி திரும்ப மீண்டும் நம்ம அந்த இடத்துக்கு வர, சரிங்களா? இதெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து அந்த பழைய நிலைகளை வந்து உட்காரணும். அப்படியே திரும்ப திரும்ப நம்ம அந்த பயிற்சியை பண்ணத்தான் நம்மளால செய்ய முடியும். நீங்கள் மனசு அலைப்பாய்த்து நம்மளால செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது. பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் முயற்சி பண்ண பயிற்சி பண்ண உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வந்து கிடைக்கும். நம்ம இந்த கிரியா யோகத்தில் முக்கியமாக வந்து செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி தான், சரிங்களா? மூச்சு பயிற்சி உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய புருவ மத்திக்கு நடுவில் நிறுத்தி அமைதியாக உட்காந்து, நம்ம இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரும் சொல்லியிருப்பார், ரஜினி சார் சொல்லியிருப்பார், அவர் இமயமலைக்கு போகிறாரு. எதுக்காக போகிறாருன்னா அங்கே போனால் ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இந்த பாபாஜி கேவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய கோவில் மாதிரிலாம் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு பாறையில் குடஞ்சி விட்டு குகை மாதிரி தான். அந்த குகைக்குள்ளே தான் அவர் உட்கார்ந்துருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்த சாமியார் மாதிரி உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அமைதி, இந்த ஒரு அமைதியை தேடி தான் அவர் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறார். ஏன் அவருக்கு என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா போகிறதுக்கு, வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, போய் நல்லா ஜம்மு உட்கார சேர போட்டு உட்கார முடியாது. நார்மல் அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தோம்னா நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிறக்காக தான் நான் அங்கே போகிறேன். ஒரு படம் முடிஞ்சதும் ரொம்ப இதாக இருக்கணும், அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் ஃப்ரீ எடுத்துகிட்டு மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டு திரும்ப நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த பயிற்சி நீங்கள் பண்ண நீங்களும் இந்த பயிற்சியை பழகினீங்கன்னா இந்த 7 சக்கரம் இருக்கிற இந்த 7 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ அவங்கெல்லாம் வந்து வருட கணக்கில் வந்து செஞ்சு அதை ஆக்டிவேட் பண்ணி சரியாக முறையாக வச்சுருக்குறாங்க. இது எல்லாருக்கும் சரியாக தான் இருக்கும் பிறக்கும்போது. அதற்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பல தவறான வேலைகள், தவறான வார்த்தைகள், தவறான எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் அந்த அலைன்மெண்ட் எல்லாம் மாறி போயிடும். இதெல்லாம் ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நட்டுக்கு ஒரு கம்பியில் இன்னொரு போல்ட்டை கம்பி வச்சு ஸ்க்ரூ போட்டு முறுக்கும்போது ஒரு ஸ்க்ரூ லூஸாக இருக்குது, இல்லை கொஞ்சம் மாறிக்கிச்சு அப்படின்னா அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி மாற விடாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் இந்த பயிற்சி. இந்த யோக பயிற்சியை, தியான பயிற்சியை, மூச்சு பயிற்சி, இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பி நீங்கள் உண்மையாக உட்காந்து தினசரி இந்த பயிற்சியை பண்ணணும். இந்த யோகம், பிராணாயாமம், அவர் கூட சொல்லியிருப்பார், பிராணாயாமம் நான் டெய்லி செய்கிறேன் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இந்த பிராணாயாம பயிற்சியை வந்து நம்ம டெய்லி செய்ய 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 நம்ம உடம்புக்குள்ள அனைத்து பிராணனும், உயிர் சக்திகள் எல்லாமே
மீட்டு புது எனர்ஜியோட நம்ம வந்து வர முடியும். இவ்வளோ வயசுல ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆக்டிவா இருக்கிறாரு அப்படிங்கிறதான் விஷயம். ஒரு படம் நடிக்கிறாருங்கிறத இவ்வளோ ஆக்டிவா இருக்கிறாரே அதை பாருங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னா அது உடம்புக்குள்ள வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நன்றி நண்பர்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம்.